Hello friends, welcome back to How to Videos. So WhatsAppல இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா AI வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த மெட்டா AI யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் லெட்டர் எழுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாட் ஜிபிடி வச்சு என்னென்ன கொடுமைப்படுத்திட்டு இருந்தோமோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐலேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 5 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, இன்னொரு 5 கமெண்ட் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வர மாதிரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு வந்து இப்போ இமேஜ் வந்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மெட்டா ஏஐ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் கார்ட்டூன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோரேமான் இன் ரெயின் வித் பேக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோரேமான் ரெயின் வித் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாவ், ஓகே கைஸ், இங்கே வந்து பாருங்க, நமக்கு இந்த இமேஜ் வந்து பார்த்தா சூப்பராக வந்து பார்த்தா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா டோரேமான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, பின்னாடி வந்து பார்த்தா பேக் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்படி நம்ம காட்டுற இந்த இமேஜ் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த 3 டாட் இருக்கும், அதில் வந்து பார்த்தா சேவ்னு இருக்கு. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, செகண்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் இன் ரிவர், த நேம் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கூகுள். ஓகே, வீடு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்ட வந்து இருக்கணும். அந்த வீடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படி செட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு டைம் கமெண்ட் கொடுக்கும்போது வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ள நமக்கு வந்து ரிசல்ட் வந்து காட்டிடுது. ஸோ மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே, நமக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நமக்கு வீடு வந்துருச்சு. வீடு நமக்கு வந்து ரிவர் சைடில் தான் இருக்கு. பட் எங்கேயுமே நம்மளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. ஸோ எல்லா இடத்துலையும் ஜூம் பண்ணி பார்த்தேன், எனக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. பட் ஆனால் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. போன கமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. ஸோ இந்த கமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து கொடுக்கலாம். இந்த பஸ் இன் காலேஜ், நேம் ஆஃப் த பஸ் இஸ் கூகுள். ஓகே, ஒரு காலேஜுக்குள்ள பஸ், அந்த பஸ்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர். ஓகே, ஸோ கைஸ், நமக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக்ரவுண்டில் இருக்குது, அந்த பஸ் இருக்குது. பஸ்ஸில் நம்மளோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு சைட்லலாம் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து காலை வந்து வெளியே நீட்டி உட்காந்துட்டு இருக்காங்க, பஸ்ஸுக்கு மேலே உட்காந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த காலேஜில் இந்த மாதிரி வந்து போவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரேட் டிரைவ் ஆன் அ கார். வாவ், ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வேணா வால்பேப்பராக கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ரேட் வந்து பார்த்தா கார் ஓட்டுற மாதிரி இருந்திருக்கு. சூப்பர். ஃபைனல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயின் இன் ஃபாரஸ்ட் வித் ரெயின். ஓகே, ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கணும் வித் ரெயினோட. ஓகே, ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது, ரிவரோட. ஓகே, ஸோ இமேஜ் ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் டைப் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி அதுக்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ சஜஸ்ட் மீ சம் பெஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்துருச்சு. ஸோ நமக்கு டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் எப்படி டைப் பண்ணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தா வந்திருக்கு. ஹியர் சம் எஃபெக்டிவ் ஹோம் ஒர்க் அவுட் ரொட்டீன். ஸோ பாடி வெயிட், ஹிட், யோகா, ஜம்ப் ரோப், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதா, ரைட் அ லீவ் லெட்டர். லீவ் லெட்டர்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியர் போட்டு மேனேஜர் நேம், அதுக்கப்புறம் ஐ எம் ரைட்டிங் ரெக்வஸ்ட் ஆஃப் லீவ் லெட்டர். ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து லீவ் லெட்டர் ஜென்ரேட் பண்ணதாலும் ஜென்ரேட் பண்ணலாம், ரிசைன் லெட்டர் ஜென்ரேட் பண்ணதாலும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த மெட்டா ஏஐல நமக்கு வந்து ரீல்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சஜஸ்ட் மீ சம் ஃபன்னி ரீல்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, நம்ம போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஹியர் ஆர் சம் ஃபன்னி ரீல்ஸ் ஃபார் யூ என்ஜாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த ரீல்ஸ் செலக்ட் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் வந்து போகுது. அங்கே போய் நம்ம அந்த ரீலை வந்து பார்த்தா பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ் கூட நம்மளால சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். லாஸ்ட் ஒன், ஆண்ட்ராய்டு 15 ஃபீச்சர் அப்படின்னு போடுவோம். ஓகே, ஆண்ட்ராய்டு 15 ஃபீச்சர் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஆண்ட்ராய்டு 15 என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்தா கடைசியாக வந்து இங்கே இருந்தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதையே வந்து பார்த்தா காட்டி கொடுக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா கூகுள் சர்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் கமெண்ட்ஸ், ரைட் அ கண்டென்ட் அபவுட் டைப்ஸ் யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் வீடியோஸ் இதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் என்டர் பண்ணலாம்.
வாவ் இன்ட்ரோடக்ஷன் டைப்ஸ் யூஎஸ்பி ஆல்சோ யூஎஸ்பிசி லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்டு அப்ளிகேஷன்ஸு கன்க்ளூஷனு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த மெட்டா ஏஐ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கைஸ் இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டினா அதுவே நமக்கு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டில் வந்துச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு இன்னும் நமக்கு வந்து ரோல் அவுட் ஆகலை. ஸோ கூடி சீக்கிரமே நமக்கு ரோல் அவுட் ஆகிருக்கும். நிறைய டிவைஸ்க்கு இப்போயே நான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துருந்தேன். ஸோ நமக்கு அந்த கீழே நமக்கு அந்த சேட் பாக்ஸுக்கு நமக்கு அந்த சாட் வந்து ப்ளஸ்ன்னு இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தா மெட்டா ஏஐ வந்து இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வெப் உங்கள் பிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் மெட்டா ஏஐ வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தா நம்மளால் ஷேர் பண்ண முடியல யாருக்குமே. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா வரும். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட மெட்டா ஏஐ வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ கைஸ் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி டெக் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.